வணக்கம் சகோஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல்ல டிஎன்பிசி குரூப் 1, 2, 2A, 4க்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் லெசன் வைஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 12th ஹிஸ்டரியில செகண்ட் லெசன்ல லெசன் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு ஆல்ரெடி 3 வீடியோஸ் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தாங்க பார்க்க போறோம். அந்த லெசனோட நேம் ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட். ஸோ இந்த லெசனை பத்தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்க. சேனல் growthக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In the Surat session of the Congress, whose name was proposed by militant nationalists for the next Congress presidency? சூரத் செஷன் எப்ப நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. 1907ல நடந்திருக்கும். அதுதான் சூரத் ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க. Whose name was proposed by militant nationalistனா யாரு? எக்ஸ்ட்ரீமிஸ்ட். For the next Congress presidency, அதுக்கு முன்னாடி தாதாபாய் நவ்ரோஜி இருப்பாரு. நெக்ஸ்ட் பிரசிடென்ட்டா யாரை தேர்ந்தெடுக்கணும்னு இவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ அரபிந்தோ கோஷ், ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி, ஆப்ஷன் சி ஃபெரோசோ ஷா மேத்தா, ஆப்ஷன் டி லாலா லஜ்பத் ராய். ஸோ 4 ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அரபிந்தோ கோஷ் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட், தாதாபாய் நவ்ரோஜி மாடரேட்ஸ், அதே மாதிரி ஃபெரோசா ஷா மேத்தாவும் மாடரேட் தான். யார இது பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய். இவரை தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. மாடரேட்ஸ்ல இவருக்கு அகைன்ஸ்டா யார் வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா ராஷ் பிஹாரி கோஷ். ஸோ அவருக்கு பதிலா இவரை நீங்க வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் வரும், அதுல எதெல்லாம் கரெக்ட்னு கேக்குறாங்க. So first statement பாருங்க. The partition of Bengal in 1905 was the most striking example of the British divide and rule policy. இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வங்காளத்தை அவங்க பிரிக்கணும்னு நினைச்சாங்க. அதுதான் வந்து பிரிட்டிஷோட டிவைட் அண்ட் ரூல் பாலிசிக்கான ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இயர்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905, அதே மாதிரி ஸ்வதேசி மூவ்மெண்ட்டும் 1905. Second பாருங்க, in the Calcutta meeting 1905, Surendranath Banerjee gave a call for the boycott of British goods and institution. இதுவும் கரெக்ட். என்னன்னு பாருங்க, கல்கட்டா மீட்டிங் 1905ல சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து மாடரேட்ஸ் வந்து அவ்வளவா வந்துட்டு போராட்டத்துல எல்லாம் ஈடுபட மாட்டாங்க. ரைட்டிங்ஸ்ல மட்டும் தான் எழுதுவாங்க. ஆனா இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை எதிர்த்து இவங்க பாய்காட் பண்ணுங்க அப்படின்னு சுரேந்திரநாத் பானர்ஜி கூப்பிட்டார். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Next, on August 7, 1905, at town hall meeting, a formal proclamation of Swadesi movement was made. இதுவும் ட்ரூ தாங்க. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை எதிர்த்து ஸ்வதேசி மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அது எங்கன்னு பாத்துக்கோங்க, எப்போன்னு பாத்துக்கோங்க. டவுன் ஹால் மீட்டிங்ல August 7, 1905. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ தேர்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்தியன் பிரஸ் ஆக்ட், டான் சொசைட்டி, ஸ்வராஜ், ஸ்வதேசி, இதெல்லாம் கரெக்டா மேட்ச் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், இந்தியன் பிரஸ் ஆக்ட் எந்த இயர்னு பாத்தீங்கன்னா 1910. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, crushed the nationalistic activities. அதாவது நம்மளுடைய ஆட்கள் எல்லாருமே வந்து நேஷனலிஸ்டிக் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு பிரிட்டிஷ்காக எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதக்கூடாது அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் கொண்டு வந்ததுதான் இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1910. ஓகேங்களா. நெக்ஸ்ட், டான் சொசைட்டி அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன். டான் சொசைட்டியை ஆரம்பிச்சது யாருன்னா சதீஷ் சந்திரா. ஓகேங்களா, சதீஷ் சந்திரா முகர்ஜி அவர் தான் இந்த டான் சொசைட்டியை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷோட இங்கிலீஷ் எஜுகேஷனை மாத்திட்டு எல்லாருமே நம்மளோட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல படிக்கணுன்றதுக்காக the நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனை அவர் 1905ல கொண்டு வந்திருப்பாரு. டான் சொசைட்டி பை சதீஷ் சந்திர முகர்ஜி. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஸ்வராஜ்னா என்னன்னா செல்ஃப் ரூல். ஓகேங்களா, ஸ்வராஜ்னா செல்ஃப் ரூல். ஸ்வதேசினா என்னன்னா ரிவால்ட் அகைன்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் டிபெண்டன்ஸ். இது வந்து ஒரு மீனிங் தாங்க. நம்ம லெசன்லயே ஜி சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருப்பாரு, கோபாலகிருஷ்ண கோகுலே என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் திலக் என்ன சொன்னாரு, பிபின் சந்திரபால் என்னென்ன டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுல ஒரு டெஃபினிஷன் தான் இது. ஜி சுப்பிரமணியம் சொன்ன ஒரு டெஃபினிஷன். நெக்ஸ்ட், ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்லி பேர்ட். எது கரெக்டா பேர் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்தமால். கரெக்ட். அவர் எழுதின புக்கு தான் அது. அதுல இருக்கிற வந்தே மாதரம் சாங் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். சரிங்களா.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் டான் சொசைட்டி. இது தப்பு. ஏன்னா டான் சொசைட்டி வந்து 1905ல சதீஷ் சந்திர முகர்ஜி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எதுக்குன்னா பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வேண்டாம், இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாரும் படிங்க அப்படின்றதுக்காக. ஸோ பி ஆப்ஷன் வந்து தப்பு. நெக்ஸ்ட் சி லார்ட் மின்டோ த யூனிவர்சிட்டி ஆக்ட் ஆஃப் 1904. யூனிவர்சிட்டி ஆக்ட் ஆஃப் 1904 கொண்டு வந்தது லார்ட் கர்சன், லார்ட் மின்டோ கிடையாது. இப்போ சியும் தப்பு. நெக்ஸ்ட் டி எபி சென்டர் ஆஃப் மிலிட்டன்ட் நேஷனலிசம். மெட்ராஸ் கிடையாது. இப்போ எபி சென்டர் அப்படின்னும் போது 3 இடம் சொல்றாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, பெங்கால், பஞ்சாப். இந்த 3 இது கேட்ட உடனே உங்களுக்கு பாலகங்காதர திலக், பிபின் சந்திரபால் அண்ட் லாலா லஜ்பத் ராய் இவங்களுடைய நேமுமே உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ இதுல கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. Coming to 5th question, Anushilan Samiti of Calcutta was founded by option A Pulin Bihari Das, option B Hemachandra Kanungao, option C Jatindranath Banerjee and Barinder Kumar Ghosh, option D Khudiram Bose and Prafulla Chakki. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜதீந்திரநாத் பானர்ஜி அண்ட் பரீந்தர் குமார் கோஷ். இதுல புலின் பிஹாரி தாஸ் வந்து டாக்கால இருக்கிற அனுஷிலான் சமிட்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணார். ஓகேங்களா. ஆப்ஷன் டி பாருங்க, குதிரம் போஸ் அண்ட் பிரஃபுல்லா சக்கி யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, 18 year old அண்ட் 19 year old. இவங்க 2 பேரும் தான் வந்து அந்த அலிப்பூர் பாம் கேஸ்ல பாம் போடுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ண 2 பேர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். ஸோ 6th கொஸ்டின் பாருங்க, அசெஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்குற கொஸ்டின்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் அசெஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 16th October 1905 was declared as a day of mourning. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, தட் டே பெங்கால் வாஸ் அஃபிஷியலி டிவைடட் இன்டு 2 provinces கொடுத்துருக்காங்க. அதாவது 16th October 1905 என்ன டேன்னு சொல்றாங்கன்னா டே ஆஃப் மார்னிங். இது ட்ரூவா கேட்டிங்கன்னா ட்ரூ தான். ஏன்னா வங்காளத்தை அப்பதான் பிரிச்சாங்க, அந்த நாளை வந்து துக்க நாளா அறிவிச்சாங்க மக்கள். ஓகேங்களா. ஸோ அசெஷன் ட்ரூ. அடுத்து ரீசன், அதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்க, பெங்கால் வாஸ் அஃபிஷியலி டிவைடட் இன்டு 2 provinces, ஈஸ்டர்ன் பெங்கால் வெஸ்டர்ன் பெங்கால் அப்படின்னு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஈஸ்டர்ன் பெங்கால்ல முஸ்லிம்ஸ் வாழ்வாங்க, வெஸ்டர்ன் பெங்கால்ல வந்துட்டு ஹிந்துஸ் வாழ்வாங்க. இதை யார் பிரிச்சதுன்னு பாத்தீங்கன்னா லார்ட் கர்சன். ஓகேங்களா. 1905ல லார்ட் கர்சன். இதுக்கு அகைன்ஸ்டா தான் ஸ்வதேசி மூவ்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். 7th கொஸ்டின் அசெஷன் அண்ட் ரீசன் தான். அசெஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. B.O. சிதம்பரம் established a Swadeshi steam navigation company. Reason, he wanted to oppose the monopoly of British in navigation through coast. இப்போ இதுல பாருங்க, V.O. சிதம்பரம் தமிழ்நாட்டுல ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்வதேசி கேம்பெயின் பண்ண ஒரு நபர் தான் V.O. சிதம்பரம். அவர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னா 1906ல. இவர் வந்து 2 ஸ்டீம் ஷிப்ஸ் வந்து வாங்கி விட்டிருப்பாரு. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணி வாங்கி தான் அந்த 2 ஸ்டீம் ஷிப்பை வந்து வாங்கியிருப்பார். அதுக்கான ரீசனை என்னன்னு சொல்றாங்கன்னா, he wanted to oppose the monopoly of British in navigation through coast. monopoly அப்படின்னா என்னன்னா, நம்ம பிரிட்டிஷோடைய கப்பல் மட்டும்தான் போக்குவரத்துக்கு வச்சுக்கணுமே தவிர நீங்க எதுவும் தனியா கப்பல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருந்தது. அதை எதிர்த்து தான் V.O. சிதம்பரம் பிள்ளை வந்துட்டு ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை ஆரம்பிச்சிருப்பார். அப்ப இதுல அசெஷனும் கரெக்ட், ரீசன் அசெஷனுக்கான ரீசன் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போலாம். 8th கொஸ்டின் பாருங்க. which of the following statement is not true about சுப்பிரமணிய பாரதின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ, பாரதி was the sub-editor of Swadeshi Mitran. ஆப்ஷன் பி, he translated Tilak's tenets of the new party into Tamil. ஆப்ஷன் சி, Bharati's Gurumani was Swami Vivekananda. And option D, he was editor of women's magazine சக்கரவர்த்தினி. இதுல எது தவறானது அப்படின்னு கேக்குறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், பாரதியோட நியூஸ் பேப்பர்ஸ் அவர் தான் வந்து ஸ்வதேசமித்ரனோட சப் எடிட்டரா ஒர்க் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரான த ஹிந்துவை பப்ளிஷ் பண்ணாரு. அண்ட் வீக்லி மேகசின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தியாவை வந்து அவர் எடிட் பண்ணாரு. சரிங்களா. சரி, செகண்ட் பாத்தீங்க, he translated Tilak's tenets of the new party into Tamil. இதுவும் கரெக்ட் தான். அவர் டிரான்ஸ்லேட் ஒர்க் பண்ணியிருக்காரு திலக்குடைய tenets of the new party வந்து தமிழ்ல. தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா, பாரதிஸ் குருமணி. குருமணினா என்னன்னா டீச்சர்னு மீனிங் வரும். சுவாமி விவேகானந்தா. இது வந்து தவறானது.
ஏன்னா பாரதியோட குருமணி யாருன்னா சிஸ்டர் நிவேதிதா, அவங்களதான் அவரோட டீச்சரா கன்சிடர் பண்ணாரு. ஸோ சி ஆப்ஷன் தப்பு. லாஸ்ட் ஒன் பாருங்க, he was editor of women's magazine சக்கரவர்த்தினி, இது கரெக்ட். ஸோ சகோஸ், தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.